கந்துவட்டி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஞ்சலைக்கு வருகிற 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். சென்னை எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் வேற என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க? முழு விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல முக்கிய நபர்களான அருள், பொன்னை பாலு மற்றும் ஆற்காடு சுரேஷோட காதலியான அஞ்சலை உள்ளிட்ட 16 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அதுல ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்குல முக்கிய பெரிய ரவுடிகளை தேடப்பட்டு வரும் நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து போலீஸ் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட பொன்னை பாலு, அருள், ராமு ஆகிய 3 நபர்களையும் போலீசார் 3 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில அவர்களது 3 நாள் கஸ்டடி இன்றுடன் நிறைவடைந்த நிலையில தற்போது எழும்பூர் நீதிமன்றத்துல அவர்கள் 3 பேரையும் ஆஜர் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 2ஆம் தேதி வரை, அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி ஜெகதீசன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மற்றொரு வழக்குல, அதாவது ஆம்ஸ்டாங்ல முக்கிய குற்றவாளியாக பார்க்கக்கூடிய அஞ்சலைய மற்றொரு கந்துவட்டி புகார்ல தற்போது புளியாந்தோப்பு போலீசார் கைது செய்து அவரையும் அதிகாரப்பூர்வ கைது நடவடிக்கை காட்டுவதற்காக எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அவரிடம் நீதிபதி தீவிர விசாரணை மேற்கொண்டு அவருக்கு வருகிற 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். ஏற்கனவே ஆம்ஸ்டாங் வழக்குல அஞ்சலிக்கு வருகிற 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில இந்த கந்துவட்டி வழக்குல 8ஆம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.